உங்கள் தங்க நகை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்டு கால் 04445454545. சென்னையில் முதலமைச்சர் அஞ்சலி செலுத்தியிருக்கிறார். இங்கே தங்கியிலிருந்து ஓடாளர் வரை ஊர்வலமாக சென்று தீரன் சின்னமலையுடைய புகழஞ்சலி செலுத்துவதற்காக சென்று கொண்டிருக்கின்றோம். பள்ளிப்பாளையத்தில் எப்போதுமே ஒவ்வொரு ஆண்டும் தீரன் சின்னமலையினுடைய படம் வைத்து அஞ்சலி செலுத்துகிற நிகழ்வு நடந்து கொண்டே இருக்கும். தொடர்ந்து நடக்கின்ற இந்த பள்ளிப்பாளையத்திலே தீரன் சின்னமலைக்கு ஒரு சிலை வைப்பதற்கு அரசு முன்வர வேண்டும். அதே சமயத்தில் நம்முடைய விசைத்தறியை பற்றி திரும்ப திரும்ப சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. இன்றைக்கு அமெரிக்காவினுடைய வரி விதிப்பும் நேரடியாக பள்ளிப்பாளையத்தை தாக்கக்கூடியது. பள்ளிப்பாளையம் ஜவுளி தொழிலில் ஈடுபட்டு இருக்கிற அத்தனை தொழிலாளர்களையும் தாக்கக்கூடியது அமெரிக்காவினுடைய வரி விதிப்பு. ஒன்றிய அரசு விரைவிலே பேச்சுவார்த்தை நடத்தி அந்த வரியை மற்ற நாடுகளைப் போல குறைப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். தாமதப்படுத்தினால் இந்த ஆண்டுக்கான ஒப்பந்தங்கள் போடப்படாது. ஒரு மிகப்பெரிய பாதிப்பை பள்ளிப்பாளையம் அல்ல மொத்த இந்தியாவும் சந்திக்கும். இல்லை, அதை பற்றியெல்லாம் சொல்ல முடியாது. அதாவது இது ஒரு தனி மனித உறவு, அந்த ரிலேஷன்ஷிப்புங்கிறதெல்லாம் அது எப்போ இருக்கிறது தான். ஸோ இடைப்பட்ட காலத்தில் இல்லாமல் இருந்திருக்கலாம். பட் இப்போ எல்லாருமே அந்த நாகரிகத்தை மெயின்டைன் பண்ணுறாங்க. ஓபிஎஸ் அவர்களுடைய மனைவி இறந்தபோது கூட முதலமைச்சர் அவர்கள் நேரடியாக மருத்துவமனைக்கு காலையிலேயே முதல் ஆளாக சென்றிருந்தார். அப்போ அதையெல்லாம் அவரும் அதை யோசித்து பார்ப்பார் அல்லவா. ஆனால் இதற்கு ஒரு அரசியல் சாயம் பூச வேண்டிய அவசியமில்லை. எவ்வளவோ இன்னும் நாட்கள் இருக்கிறது. இப்போது அப்படி பேச வேண்டிய அவசியமில்லை. நயினார் நாகேந்திரன் அவர்கள் ஓபிஎஸ் சொல்லிவிட்டார், அவர் பொய் சொல்லுகிறார் என்று சொல்லிவிட்டார். அதை திசை திருப்பதற்காக இப்படி ஒரு விஷயம் சொல்லுகிறார். சென்ற உள்ளாட்சி தேர்தலிலேயே ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை நாம் இன்றைக்கு பார்த்திருக்கிறோம். அதனால் தொகுதி எவ்வளவு என்பதை பற்றியெல்லாம் அப்போது தேர்தல் நேரத்தில், தேர்தலுக்கு முன்னாடி கூட்டணிக்கு தலைமையேற்றுகின்ற கட்சி தலைவரோடு பேசுவோம். இப்போது வெளியில பேசக்கூடிய விஷயம் அல்ல இது. என்ன பண்ணாங்கன்னு சொல்லுங்களா? என்ன பண்ணாங்கன்னு சொன்னீங்கன்னா எனக்கு பதில் சொல்ல தெரியும். அதான் என்ன பண்ணாங்கன்னு சபதங்கள் எப்போ உள்ளதான். கொங்கு மண்டலத்தை பாதுகாக்க வேண்டும், விவசாயம் தொழிலையும் பாதுகாக்க வேண்டும். உங்கள் தங்க நகை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்டு கால் 04445454545.